அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மதி சோழி சேனல்ல இருந்து உங்கள் மதி. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு வித்தியாசமான குழம்பு செய்ய போறேங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ரசிப்போம், ருசிப்போம், சுவைப்போம். வாங்க வீடியோக்குள்ள. மீல் மேக்கர் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்றேங்க. மீல் மேக்கர் ஒரு 100 கிராம், கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இலை எடுத்து வச்சுருக்குறேங்க. அதே மாதிரி மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கெட்டி தயிராக எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை எப்படி செய்யலாங்கிறத போய் பார்க்கலாங்க. வாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. மீல் மேக்கர் போட்டலாம். நல்ல இதில் வேகட்டுங்க. மீல் மேக்கர் பாருங்கள், சுடுதண்ணி நல்லா வெந்துருச்சு. உப்பு போட்டிருந்தோம், உப்பு இதில் ஏறி இருக்கும். இப்போ அடுத்த தண்ணிக்கு மாற்றிக்கலாம். ஒரு தடவை கழுவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் தான் போட்டோம், எவ்வளோ ஊறி வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவிக்கலாம். கழுவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. மீல் மேக்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா இதில் வறுத்துக்கலாங்க. உப்பு போட வேண்டாம், ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். உப்பு போட வேண்டாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. டெஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. தாளிச்சு ஊற்றிக்கலாம். வச்சுருக்குங்க, அதை போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா வணங்கிடுச்சுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்குறேங்க. அது இதில் சேர்த்திக்கலாம். இப்போ மசாலா தூளெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. கிரேவி பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. மசாலா நல்லா வணங்கிடுச்சுங்க. பச்சை வாசமெல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ தயிர் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோம்னா டேஸ்ட் என்ன நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கர் போட்டுக்கலாங்க. எப்படி இருக்கு பாருங்க, கறி குழம்பு சோறு செய்ய மாட்டேது, அந்த அளவுக்கு இருக்கு. செம்ம வாசமாக இருக்குதுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க.
கம்மியாகவே போட்டுக்கலாம் குழம்புக்கு மட்டும். ஏன்னா மீல் மேக்கரில் இருக்குது உப்பு. மசாலா நல்லா வணங்கி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. சப்பாத்திக்கு தோசைக்குன்னா கொஞ்சம் நல்லா கிரேவியாக வச்சுக்கலாம். நான் இப்போ சாப்பாட்டில் தான் சாப்பிட போகிறேன். அதனால் கொஞ்சம் அப்படியே தண்ணி ஆட்டி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கலர் வருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி அருமையாக வந்துருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சுட சுட சாப்பாடு போட்டு வந்துட்டேங்க. குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். மீல் மேக்கர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்ப்போம். கறி குழம்பே மிஞ்சிற அளவுக்கு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பாட்டுக்கு தான் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதுவே மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. இதை குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் இதை 2-3 கட் பண்ணி போட்டு கூட வச்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா கறி மாதிரியே இருக்கு இல்லைங்களா? நல்லா வந்துருச்சுங்க. நான் செஞ்ச இந்த மீல் மேக்கர் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.